உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லும் புதிய ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். This will be flagged off from Trichy division in the presence of DRM Trichy Anbalagan sir and Selvi Sudha, Honorable MP Mailaduguri constituency, and Shri Niveda M. Murugan, Honorable MLA Pumbuhar, Shri Rajakumar MLA Mailadurai, and Shri Selvaraj Chairman Mailaduguri Municipality. They all will together flag off the train. மைசூர் மயிலாடுதுறை இடையிலான விரைவு ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படுகின்றது. அதனை கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். This is being done in the presence of DRM Trichy Anbalagan and by Selvi Sudha, Honorable MP Mailaduguri constituency, and Niveda M. Murugan, Honorable MLA Pumbuhar. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த புதிய ரயில் சேவையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? குறிப்பா இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர் கூட வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் கார்த்திக். வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் தூத்துக்குடிக்கான சிறப்பு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். இந்த ரயில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பயனுள்ளதாக இந்த ட்ரெயின் சேவை இருக்கும் என தெரிய வந்திருக்கு. காரணம், கடந்த சில மாவட்ட ஆனால் தற்போது தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை குறைக்கப்பட்டிருப்பதும் இது தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வரும் சூழல்ல தற்போது இந்த தூத்துக்குடி ரயில் சேவை தொடங்கப்பட்டது மிகவும் பயனளிக்கும் என்பது நிறைய மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த சூழல்ல இன்று இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா மதுரை, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முக்கிய பகுதிகளுக்கு இந்த ரயில் செல்கிறது. இரவு 7:35 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் கிளம்பி இரவு 8 மணிக்கு அங்கிருந்து கோவை ரயில் நிலையத்துக்கு வர முடியும். அங்கிருந்து அதிகாலை 4:20 மணிக்கு தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெயின் சென்றடையும். அதே சமயம் அங்கிருந்து இரவு, அதாவது தூத்துக்குடியிலிருந்து இரவு 10:50 மணிக்கு புறப்படும் ரயில் மதுரை வழியாக காலை 6:20 மணிக்கு கோவையை வந்தடையும் என இந்த ரயிலுடைய பட்டியல்கள் போடப்பட்டிருக்கு. முக்கியமான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் இந்த ரயில் நின்று செல்லும் எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் சேவை இங்க இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய வர்த்தக ரீதியாக பொருட்களை அனுப்புவதற்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் செல்வதற்கும் இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அனைவரின் கருத்தாக இருக்கு. இந்த ரயில் சேவையை தற்போது அங்க இருக்கக்கூடிய ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்ஹா மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள், அதே சமயம் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் போன்றவர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்காங்க. இந்த ரயில் சேவை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.